மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணன் என்மரனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து ஒருமாறு அருள். ரமண பக்தர்களுக்கு மனம் நிறைந்த வணக்கங்கள். ரமணனுடைய மகிமையை சொல்லி முடியாது, பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். யார் அறிவார் அண்ணலின் நீளமும் அகலமும். சில விஷயங்களை பார்க்கலாம். நமக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அதில் சிலர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதுலேயும் நம்மளோட அந்யோன்யமாக பழகிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அப்படி அந்யோன்யமாக பழகக்கூடியவர்கள் இயல்பாக நம்மிடம் அன்பு செலுத்துபவர்களில் ஒருவர் தான் ரமணர். ரமணரை நம்பிட்டான்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் மாதிரி இருப்பார். எல்லா வேலையும் நமக்காக செய்யக்கூடிய அளவுக்கு அவரால் தான் எல்லா காரியமும் நடக்கிறது. அது நல்லா தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு பகவான் அன்பு செலுத்துவார். இது பகவானுடைய தனித்தன்மை. அடுத்தது, சாதாரண மனிதர்களாகிய நம்மை தெய்வமாக்குகின்றவன் பகவான். சாதாரண மனிதனை சாதுவாக்கும் தெய்வம் பகவான். இது ஒரு முக்கியமான விஷயம். இதுவும் பகவானுடைய தனித்தன்மை. அடுத்தபடியாக, பகவான் உலகம் கண்டிராத எதையும் சாராத அன்பை அறிவை உலகுக்கு வெளிப்படுத்தினார். இதுதான் முக்கியமான பாயிண்ட். உலகம் கண்டிராத அன்புன்னா என்ன? இந்த மாதிரி யாரும் அன்பு செலுத்தவே முடியாது. பியாண்டு இப்படித்தான் ராமர் இருந்திருப்பார், இப்படித்தான் கிருஷ்ணர் இருந்திருப்பாருங்க அப்படின்னு ஒரு அன்பை காட்டுவார். நீ வேறு நான் வேறு அல்ல அப்படிங்கிற ஒரு அன்பை எல்லார்கிட்டையும் தெளிவாக காட்டினது பகவான் தான். அடுத்தது, உலகம் கண்டிராத அறிவு. இன்னும் உலகம் கண்டிராத அறிவு என்ன? உலகம் இல்லை 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 தான் உண்மை. இந்த அறிவை சொல்லுகின்றவன் பகவான். ஆழ்ந்து சிந்தித்தால் தான் தெரியும் உலகம் பொய் என்பது. இது பகவான் சொல்லி கொடுத்த ஒன்று. அடுத்தது, மனம் 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 மனம்னு எல்லோரும் பேசுகிறாங்க. பகவான் மட்டும் சொல்கிறார் மனமே இல்லை அப்படிங்கிறார். இதைத்தான் அந்த இடத்துல சொல்கிறார், உலகம் கண்டிராத எதையும் சாராத அன்பு. இந்த அன்புக்கு ஏதாவது ஒன்று சார்ந்துக்கணும். அவன் எனக்கு உதவி செஞ்சான், நான் செஞ்சேன், அதனால தான் அவங்ககிட்ட அன்பாக இருக்கேன். இதெல்லாம் பகவான்கிட்ட கிடையாது. எதையும் சாராத அன்பு. பகவானுடைய அன்புக்கு எதையும் சார்ந்து இருக்க வேண்டாம். ஒரு நூலை படித்தோ இல்லை சாஸ்திரங்களை படித்தோ தெரிந்து கொள்ள வேண்டாம். வேற என்ன, ஒரு சரணாகதி இல்லைன்னா நான் யாருங்கிற விசாரம், இதிலேயே எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறார் பகவான். இப்படிப்பட்ட உலகம் கண்டிராத எதையும் சாராத அன்பை அறிவை பகவானால் தான் உலகுக்கு வெளிப்படுத்த முடிந்தது. முருகனார் பாடல்கள் தான் இதற்கு சான்று, சாட்சி. முருகனார் பாட்டை படித்தா பகவானோட எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அர்த்தம் புரியும். அதுதான் ப்ரூஃப். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.